ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்னுடைய தாலியாடி உனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் தாலியை வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த சுடர் இருந்துட்டு. அதனால் வந்து மல்லி வந்து என்ன பண்ண முடியும், தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் உயிருக்கு மேலே நான் நேசிக்கிற தாலியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அவங்கள வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி விடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிற்கிறது வந்து எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, படிக்கட்டில் வந்து நிற்கிறாங்க. படியில் வந்து நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு கால் வந்து ஸ்லிப் ஆனாலுமே வந்து கீழே தான் போய் வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கீழே போய் வந்து விழுந்துட்டாங்க. விழுந்தது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். எங்களுக்கு வந்து சந்தோஷங்க, யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. மல்லி பண்ணதில் வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஆனால் அதுவே வந்து ஒரு தப்பாக வந்து சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஒரு கும்பல் வந்து இருக்கும். அதை வந்து தெரிஞ்சிக்காமல் இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா பேச்சு வந்து கேட்டுக்கிட்டு இப்படி வந்து ஆட போகிறாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. சரி, ஓகே, தள்ளி விட்டவங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கீழே அந்த படியில் அப்படியே வந்து ஹூன்னு ஓடி போய் வந்து தொம்முன்னு வந்து விழுந்து, அதுக்கப்புறம் வந்து மண்டியில் பார்த்திங்கன்னா இதுக்கு நேரம் வந்து பொழந்து அப்படியே வந்து ரத்தம் வந்து பொலன்னு வந்து ஒழுகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து ரத்தம் வந்து பயங்கர அளவுக்கு பெருசாக அடி இல்லைனாலுமே வந்து சின்னதாக வந்து அடிப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஆனால் தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து இவங்க வந்து பைத்தியம் மாதிரி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னுமே வந்து பைத்தியம் மாதிரி வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய பைத்தியக்காரத்தனம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தலையில் வந்து அடிபட்டுச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் வந்து ரேணுகா, எனக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் இருக்குது, என்ன விஜய் என்னை வந்து மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியுமே வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணு வந்து வெண்பா தானே, இவ தானே என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பித்து மறுபடியும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக வந்து அப்படியே டோட்டலாக வந்து நான் தான் வந்து ரேணுகா அப்படிங்கிற மாதிரி வந்து சீனை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதனால் அதுக்கு தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்களா, இல்லை இவளுக்கு வந்து தாலி தான் வந்து தேவையா அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒன்று வந்து வந்துருச்சு. அதுதான் அங்கே விஷயமே தவிர மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா, அப்படியே கீழே விழுந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து நிறைய வந்து அப்படியே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்த வந்து மல்லிக்கு வந்து என்ன இப்படி ஆகி போச்சு, நம்ம ஒரு இது வந்து பண்ணால் இப்போ நமக்கு மேலே வந்து ஒரு இதாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஷாக்கான மல்லிக்கு வந்து என்ன ஆக போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை விஜய்க்கு தெரிஞ்சால் வந்து பயங்கரமாக வந்து நம்ம வந்து திட்டுவார். அது இல்லாமல் விஜயோட வந்து கதிரேசன் வேறு வந்து அவன் வேறு ஒரு பக்கம் வந்து நம்மளை வந்து உயிரை வந்து வாங்குவான். அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் வந்து உண்டாயிடுச்சுங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வரும். பார்த்த உடனே வந்து என்னடி ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து இப்படி வந்து அவளை வந்து தள்ளி விட்டுட்டு போச்சு, அவள் உயிரே வந்து போச்சு, இந்த ஒரு விஷயம் போதண்டி, உன்னை வந்து எப்படி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறேன், என்ன வந்து பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் வந்து பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சவால் வந்து விடுறாங்க. ஒரு வேளை வந்து ராஜேஸ்வரி வந்து இந்த விஷயத்த வச்சு நான் தானே உன் அக்கா சொல்கிறத வந்து நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு இதை வந்து போட்டாங்கன்னா விஜய்கிட்ட மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும். அதுவே வந்து ஆப்போசிட்டாக வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்தது, கண்டிப்பாக வந்து மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக வந்து போயிடுங்க. மல்லி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து பாவம். அவங்க வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணாங்க. ஆனால் இருந்தாலையும் வந்து அப்படி வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுது. என்ன பண்ணுறது, அந்த அந்த சமயத்தில் வந்து என் உயிரை வந்து நான் காப்பாற்றிக்குவேன்னா, இல்லை அவங்க உயிரை வந்து அப்போ நான் என் உயிரை முதல்ல வந்து காப்பாற்றிட்டு தான் வந்து மற்றவங்க யார் உயிரோ இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறது வந்து நான் வந்து பார்க்க முடியும். அப்படி வந்து எதுவுமே வந்து இல்லாமல் நான் வந்து அவங்கள மட்டும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம மல்லி வந்து முயற்சி வந்து பண்ணாங்க. சரி, ஓகே, இதை வந்து அந்த 2 மூதேவிங்க வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தாண்டி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன மல்லி உன் ஆட்டம் இதோட வந்து முடிஞ்சது மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி
ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து சீனை வந்து போடுவாங்க. எப்படியோ வந்து இந்த விஷயம் வந்து நடந்ததுனால வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. இவளை வந்து துரத்திட்டு, ரஞ்சிதா நீ வந்து ரெடியாக இரு, ரெடியாக தாலியோடு வந்து ரெடியாக இரு, உனக்கு ஒன்றும் கவலையே படாத, நான் வந்து எப்படியாச்சும் வந்து விஜயோட மண்டியை வந்து கழுவிடுவேன், அவன் வந்து சும்மா வந்து சின்ன பையன் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவனை எப்படியாச்சும் வந்து நான் வந்து மைண்ட் வாஷ் வந்து பண்ணிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ராஜம்மா, எனக்கு இது ஓகே, எனக்கு இது டபுள் ஓகே, எப்படியோ இந்த மண்டியோட கதை வந்து முடிய போகுது அப்படிங்கிற போது வந்து நல்லாவே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. இது வந்து மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா மாமா வந்து என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். மாமாவை விடுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய என்னது அப்பா கதிரேசன் அந்த சொட்டை மண்டியை வந்து தெரிஞ்சதுன்னா அந்த சொட்டை மண்டியனுக்கு கண்டிப்பாக வந்து சும்மா விடுவானா, கண்டிப்பாக வந்து பொண்ணுங்களுக்குன்னா வந்து சும்மா உயிரை வந்து கொடுத்துருவான் அவன். அதுவும் ரேணுகா வந்து செத்து பொழைச்சி இப்போ மறுபடியும் வந்து மென்டலாக வந்து இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவளுக்கு ஒன்றுன்னா வந்து கதிரேசன் வந்து சும்மா விடுவானா, என்ன பண்ணுவான், பிரித்து மேய்ஞ்சிடுவான். அதுதான் வந்து பண்ண போகிறான் கதிரேசன். என்ன பண்ண போகிறான் அப்படின்றது வந்து பயமாக இருக்குது ராஜ்யமா எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.